உங்க 9 to 5 வேலை முடிச்சதும் வர்ற அந்த மாலை நேரத்த உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்துற ஒரு சூப்பரான வாய்ப்பா மாத்த முடியும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்தி உங்க எதிர்காலத்தையே நீங்க டிசைன் பண்ணலாம் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த ஒரு வரி இதுல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு பாருங்க. நம்மள நிறைய பேரு வேலை முடிஞ்சதும் சரி போதுண்டா சுவாமின்னு சோர்ந்து போய் டிவியை போட்டு உட்காந்துட்டோம். ஆனா ஒரு சின்ன கூட்டம் மட்டும் இருக்கு. அவங்க அந்த நேரத்தை தங்களோட கனவுகளுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த கூட்டத்துல நீங்களும் ஒருத்தரா இருக்க முடியும். இந்த பயணத்துல உங்க மாலை நேரத்தை ஒரு பொக்கிஷமா மாத்துறதுக்கு 5 முக்கியமான நெம்புகோள்களை அதாவது லீவர்ஸ நாம பார்க்க போறோம். உங்க எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு நேரத்தை உருவாக்குறது வரைக்கும் ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம். சரி, நெம்புகோலுக்கு வருவோம். உங்க ஆற்றல், அதாவது எனர்ஜி. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். உங்க உடம்போட இயற்கையான ரிதமை புரிஞ்சுக்கிட்டு அது கூட சேர்ந்து வேலை செய்யறது எப்படின்னு கத்துக்கிறது தான் இதோட மொத்த ரகசியமே. நீங்க ஒரு மார்னிங் பர்சனா இல்ல ஒரு நைட் ஆவலா? அதாவது காலையில எழுந்ததும் சுறுசுறுப்பா இருப்பீங்களா இல்ல ராத்திரி ஆக ஆகத்தான் உங்க எனர்ஜி பீக்ல இருக்குமா? இதுக்கு அறிவியல் ரீதியா ஒரு பேர் இருக்கு. அதுதான் குரோனோடைப். உங்க குரோனோடைப் என்னன்னு புரிஞ்சுக்கிறதா முதல் படி. அதுக்கு எதிரா நீச்சல் போடுறதை விட அதோட போக்கிலேயே போறதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? உங்க உச்சக்கட்ட ஆற்றல் நேரம் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ ஒரு சிம்பிள் டெக்னிக். ஒரு வாரத்துக்கு மட்டும் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு அலாரம் செட் பண்ணுங்க. அலாரம் அடிக்கும்போது உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு ரேட்டிங் கொடுங்க. அந்த வாரத்தோட இறுதியில உங்களுக்கே ஒரு பேட்டர்ன் தெரியும். எந்த நேரத்துல உங்க எனர்ஜி பீக்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்க முக்கியமான வேலைகளை அந்த டைம்ல பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க ப்ரொடக்டிவிட்டியை எங்கேயோ கொண்டு போகும். ஓகே, உங்க எனர்ஜி டைம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப அதை எப்படி சரியா பயன்படுத்துறது? இங்க தான் இந்த ஊப் ஃப்ரேம்வொர்க் உதவுது. உங்க இலக்குகளை வெறும் விருப்பமா மனசுல நினைக்காதீங்க. உங்க விருப்பம் என்ன, அதனால கிடைக்க போற சிறந்த ரிசல்ட் என்ன, நடுவுல என்ன தடைகள் வரும், அந்த தடைகள் வந்தா நான் என்ன செய்வேன்னு ஒரு இஃப் தென் பிளானையும் உருவாக்குங்க. இப்படி எழுதி திட்டம் போடுறது உங்க வெற்றி வாய்ப்பா 50% மேல அதிகரிக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அடுத்து 2வது நெம்புகோல் திறன்கள், அதாவது ஸ்கில்ஸ். உங்க எனர்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதை எங்க முதலீடு செய்யணும்? இதுக்கு பிரபல கார்ட்டூனிஸ்ட் ஸ்காட் ஆடம்ஸ் சொன்ன ஒரு சூப்பரான ஐடியாவை பார்க்கலாம். அதுக்கு பேரு ஸ்கில் ஸ்டாக், அதாவது திறன் அடுக்கு. இந்த கோட் சொல்ற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு துறையில உலகத்திலேயே பெஸ்டா வர்றது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். ஆனா 2-3 அழகழகு திறன்கள்ல ரொம்ப நல்லா பண்றது உங்களை ஒரு தனித்துவமான ரொம்ப மதிப்புமிக்க நபரா மாத்தும். இதுக்கு பேரு தான் திறன் அடுக்கு. அப்போ இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளோட ஸ்கில் ஸ்டாக்ல சேர்க்க வேண்டிய அந்த ஒரு கேம் சேஞ்சிங் திறன் எது? சந்தேகமே இல்லாம அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தான். ஏஐய ஒரு தனி ஸ்கில்லா பார்க்காம நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையோட இதை எப்படி இணைக்கலாம்னு யோசிங்க. அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இது நான் சும்மா சொல்லல. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட இந்த ஆய்வை பாருங்க. சாதாரண திறன்கள் மட்டும் இருக்கிறவங்கள விட ஏஐ திறன்களையும் அவங்க நிபுணத்துவத்தோட சேர்த்துக்கிறவங்களுக்கு 40% வரைக்கும் அதிக சம்பளம் கிடைக்குதாம். 40%! இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இந்த திறனுக்கான தேவை எவ்வளோ வேகமா வளருதுன்னு பாருங்க. கடந்த 1 வருஷத்துல மட்டும் லிங்க்டின்ல ஏஐ ஸ்கில்ஸ் தேவைன்னு கேட்கிற வேலை வாய்ப்புகளோட எண்ணிக்கை 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அலைய அடிச்சிட்டு இருக்கு. நாம தான் அதுல சரியா சர்வ் பண்ணணும். சரி, எனர்ஜி இருக்கு, என்ன ஸ்கில் கத்துக்கணும்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஆனா சாயங்காலம் ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு பொது எதிரி வருவானே, சோர்வு. அந்த டிராகனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். சோர்வை விரட்ட சில சிம்பிளான வழிகள் இருக்கு. உங்க வேலைக்கும் உங்க முக்கியமான வேலை செய்யற நேரத்துக்கும் நடுவுல ஒரு சின்னதா டிஜிட்டல் இல்லாத ஒரு பிரேக் எடுங்க. ஒரு சின்ன வாக் போங்க. உங்க போனை வேற ரூம்ல வச்சிடுங்க. ஆரம்பிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கா? 1 நிமிட விதியை பயன்படுத்துங்க. ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் அந்த வேலையை செய்யறன்னு ஆரம்பிங்க. அதுவே உங்களை அடுத்த கட்டத்துக்கு எழுதிட்டு போகும். இதுல நீங்க தனியா போராட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க இலக்குகளை பத்தி ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றது நல்லதுதான். ஆனா அதை விட ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. அவங்க கிட்ட நான் வாரம் வெள்ளிக்கிழமை உனக்கு அப்டேட் பண்றேன்னு ஒரு செக்-இன் ஷெட்யூல் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்க வெற்றி விகிதம் 65%லிருந்து நம்ப முடியாத அளவுக்கு 95%-ஆ உயருது. இது எவ்வளவு பெரிய கேம் சேஞ்சர் பாருங்க. 4வது நெம்புகோல் நேரத்தை உருவாக்குதல். நம்ம யாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல கிடையாது. ஆனா சிலரால மட்டும் எப்படி நிறைய சாதிக்க முடியுது? ஏன்னா அவங்க நேரத்தை புத்திசாலித்தனமா பேட்ச் பண்றாங்க, அதாவது தொகுக்குறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்கு என்ன சமைக்கிறது, என்ன ட்ரெஸ் போடுறது, என்னென்ன பொருள் வாங்கணும்னு தினமும் முடிவெடுக்கிறது எவ்வளவு மன ஆற்றலை வீணடிக்குது.
அதுக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் ஒண்ணா தொகுத்துடுங்க. உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஒதுக்கி அடுத்த வாரத்துக்கான சாப்பாட்டை பிளான் பண்ணிடுங்க. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்க மூளையும் ஃப்ரெஷ்ஷா வைக்கும். இங்க ஒரு முக்கியமான மனநிலை மாற்றத்தை நாம புரிஞ்சுக்கணும். பர்ஃபெக்டா 1 மணி நேரம் கிடைச்சாதான் வேலை செய்வான்னு காத்திருக்காதீங்க. அந்த நேரம் வரவே வராது. தினமும் வெறும் 20 நிமிஷம் தொடர்ச்சியா செய்யறது கூட வாரத்துக்கு ஒரு தடவை செய்யற 2 மணி நேர வேலையை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். தொடர்ச்சி தான் முக்கியம், பரிபூரணம் கிடையாது. தினமும் வெறும் அரை மணி நேரம் ஒதுக்குறதுல என்ன பெருசா மாறிட போகுதுன்னு தோணுதா? இந்த கணக்க பாருங்க. ஒரு வருஷத்துல உங்களுக்கு 180 மணி நேரம் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. 180 மணி நேரத்துல ஒரு புது மொழியை கத்துக்கலாம், ஒரு ஆன்லைன் கோர்ஸை முடிக்கலாம், இல்ல ஒரு சின்ன பிசினஸை கூட ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன தொடர் முயற்சிகள் தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இப்போ நம்ம கடைசி நெம்புகோலுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மள் பலரும் கண்டுகொள்ளாத ஒரு விஷயம், திட்டமிட்டு ஓய்வெடுப்பது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓய்வுங்கிறது ஒரு பலவீனம் இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீண்ட காலத்துக்கு ஜெயிக்கணும்னா சரியா ஓய்வெடுக்க கத்துக்கணும். திட்டமிட்ட ஓய்வுனா சும்மா சோம்பேறித்தனமா டிவி முன்னாடி உட்காரது இல்ல. அது உங்க மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு வாக் போறது, மியூசிக் கேட்கறது, இல்லைன்னா ஏதாவது வரைகிறது மாதிரி. இந்த மாதிரி செயல்கள் உங்க மூளையை அணைக்காம அதை ரீசார்ஜ் பண்ணுது. அப்போதான் நீங்க வேலை செய்யாத போதும் உங்க மூளை பின்னாடில புதிய ஐடியாக்களை உருவாக்கும். நீங்க எப்படி ஓய்வு எடுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். செயலற்ற ஓய்வு, அதாவது மணிக்கணக்கா சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றது உங்களோட எனர்ஜியை உறிஞ்சிடும். ஆனா செயலில் உள்ள ஓய்வு, அதாவது ஒரு புத்தகம் படிக்கிறது இல்ல வாக்கிங் போறது, உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? நாம் எவ்வளோ நேரம் பேசின எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு அடிப்படை எது? உங்க ஆரோக்கியம்தான். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, கொஞ்சம் உடற்பயிற்சி, இது 3ம் தான் ஃபவுண்டேஷன். இந்த அடித்தளம் சரியா இல்லைன்னா நாம கட்டுற எந்த கோபுரமும் நிக்காது. இதுல எந்த சமரசமும் செஞ்சுக்காதீங்க. அப்போ ஒவ்வொரு மாலையும் உங்க முன்னாடி ஒரு முக்கியமான தேர்வு இருக்கு. உங்க நேரத்தையும் ஆற்றலையும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடா மாத்துறீங்களா, இல்ல அதை வெறும் பொழுதுபோக்குல எரிச்சு வீணடிக்கிறீங்களா? நீங்க விதைகளை விதைக்கிறீங்களா, இல்ல அதை எரிக்கிறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் அந்த மாலை 6 மணிக்கு மேல தான் எழுதப்படுது. அந்த நேரத்துல நீங்க யாராக மாறப் போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கான நேரம் இப்போ ஆரம்பிக்குது.